இன்று மாலை ஆளுநரை சந்திக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்கள் தொடர்பாக ஆலோசிக்குமாறு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் இந்த சந்திப்பு நிகழ உள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். பாஸ்கர், இன்று மாலை எத்தனை மணிக்கு இந்த சந்திப்பு நிகழ உள்ளது? இந்த சந்திப்பினுடைய முழு பின்னணி என்ன, விவரிங்க. 5:30 மணியளவில் ஆளுநர் மாளிகைக்கு தமிழக முதலமைச்சர் சென்று ஆளுநர் ஆர்.என். ரவியை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து பேசுகிறார். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்பாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், உச்சநீதிமன்றம் அந்த 10 மசோதாக்கள் வழக்குல ஆளுநரை தமிழக முதலமைச்சர் சந்தித்து பேசினால் பாராட்டுக்குரியதாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. இன்று மாலை ஆளுநர் மாளிகைக்கு செல்லக்கூடிய தமிழக முதலமைச்சர் இந்த நிலுவையில் இருக்கக்கூடிய 10 மசோதாக்கள் தொடர்பாக என்னென்ன கருத்துக்கள் இருக்கிறதோ, தமிழக அரசினுடைய நிலைப்பாடு, அதையெல்லாம் எடுத்துரைப்பார். அதன் அடிப்படையில் அந்த 10 மசோதாக்கள் குறித்து ஆளுநர் முடிவெடுப்பார். தமிழக சட்டப்பேரவை ஜனவரி மாதம் கூட உள்ள நிலையில ஆளுநர் உரை நிகழ்த்த வேண்டும், ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர் என்பதால் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சந்திப்பின் போது அந்த 10 மசோதாக்கள் இறுதி செய்யப்பட்டால் அந்த மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கும் பட்சத்துல ஆளுநர் உரை என்பதும் முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வகையில தமிழக சட்டப்பேரவையில ஆளுநர் உரையுடன் ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர் தொடங்கக்கூடிய நிலையில அதற்கான அழைப்பும் அந்த முக்கியத்துவமாக வரக்கூடிய நாட்கள்ல அதுவும் முக்கியத்துவம் பெறும். அந்த வகையில இன்று மாலை 5:30 மணி அளவுல ஆளுநர் மாளிகைக்கு சென்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநரை சந்தித்து இந்த 10 மசோதாக்கள் தொடர்பாக பேசுகிறார். அதைத் தொடர்ந்துதான் அந்த ஆளுநருக்கு அழைப்பு விடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளும் சட்டப்பேரவை செயலகம் மூலமாக மேற்கொள்ளும். அந்த வகையில தமிழக அரசினுடைய ஆளுநர் உரை என்பதும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆளுநர் உரையில ஒவ்வொரு துறை சார்பாக என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது அதையெல்லாம் பட்டியலிடுவார்கள். அதை ஆளுநர் எதுவிதமான வார்த்தைகளை கடந்த முறை விட்டு படித்ததாகவும் திராவிடம் உள்ளிட்ட பல்வேறு திராவிட மாடல் உள்ளிட்ட கருத்துக்கள் எல்லாம் விடுவிட்டு அதுக்கப்புறம் படித்தார். இதன் காரணமாக தமிழக அரசினுடைய கடும் எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் கொண்டு வந்தார் தமிழக முதலமைச்சர். பேரவையில் பதிவு செய்தார். அந்த வகையில இன்று நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பின் வாயிலாக 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கிடைக்கும் பட்சத்தில் ஆளுநரிடம் தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கும் பட்சத்திலும் அதில் ஆளுநர் என்ன முடிவு எடுக்கிறார் என்பதை பொறுத்து தமிழக சட்டப்பேரவை கூடும் போது ஆளுநர் உரையுடன் தொடங்கும் போது ஆளுநருக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரை என்பது எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்பது பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த வகையில தமிழக அரசினுடைய செயல்பாடுகள், திட்டங்கள் குறித்து தமிழக அரசு என்னென்ன சொல்லுகிறீர்களோ அதை தமிழக ஆளுநர் அவர்கள் அப்படியே படிக்கிறாரா அப்படிங்கிறதும் முக்கியத்துவம் பெறுகிறோம். அந்த வகையில இன்று நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாகவே பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். நீங்கள் குறிப்பிட்டதை போல பல விதங்களில் இன்று மாலை 5:30 மணிக்கு நடைபெற இருக்கக்கூடிய ஆளுநர் தமிழக முதல்வர் சந்திப்பானது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. பார்க்கலாம் இந்த சந்திப்பின் மூலமாக நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஆலோசனைக்கு பிறகு நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறதா இல்லையா என்பதை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.